இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி சமூகங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய நினைவுகள், அவருடைய வழிகள். என்றால் நம் அநேகம் தரம் கர்த்தரிடம் அதிகமாக சோர்ந்து போயிருப்பது, அவருடைய நினைவுகள் எல்லாம் எனக்கு வேறாக இருக்கிறதோ, ஏன் என் வாழ்க்கை இவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் நாம் அநேக தரங்களில் சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதாந்தை நாம் ஆழமாக படிக்க தான் கர்த்தருடைய நினைவுகள் எவ்வளவு பெரிதான நினைவுகள் என்று நமக்கு தெரியும். இதற்கு ஆதாரமாக நான் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உயர்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் சொல்கிறார் இங்கு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உயரமாக என் நினைவுகளும் என் வழிகளும் இருக்கிறது. நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தான் இருக்கும். நம்முடைய வழிகள் எல்லாம் நமக்கு தெரிந்த வரைக்கும் தான் இருக்கும். அதிகமாக நம்மால் சிந்திக்க முடியாது. அதிகமாக கண்டம் விட்டு கண்டம் நாம் சிந்திக்க முடியாது. ஏதோ ஒரு அளவுக்கு நாம் பெரியவளாக வேண்டும், முன்னேற வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் அந்த திட்டங்களும் செயல்பாடுகளையும் தேவாதி தேவனின் கரங்களில் விட்டுவிட்டால் அதனுடைய விளைவு மிக பெரிதாக இருக்கும். நம்மால் கிரகிக்கவே முடியாது. ஏனென்றால் இதை நாம் யோசிப்பின் வாழ்க்கையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். யோசிப்பு 17 வயதாக இருக்கும் முன்பதாகவே ஒரு சொப்பனத்தை கண்டார். அதில் என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, 11 அரிக்கட்டுகளும் என்னை சுற்றி வணைந்தது என்று அவர் சகோதரத்தில் சொன்ன பொழுது அவர்கள் கோபித்து கொண்டார்கள், நீ எங்கள் மேல் துயத்தனம் பண்ணுவாயோ என்று. பிற்பாடு மறுபடியும் ஒரு சொப்பனம், 11 நட்சத்திரம் சூரியனும் சந்திரனும் என்னை விழுந்து வணைந்தது என்று உன்னுடைய தாப்பனிடம் சொன்ன பொழுது அவரும் கடிந்து கொண்டார், நானும் தாயாரும் சகோதரர் உன்னை வந்து பணிந்து கொள்வோமா என்று. ஆனாலும் தாப்பன் அதை மனதிலே வைத்துக் கொண்டார். இப்படியாக சொப்பனம் இவ்வாறு இருக்க யோசிப்பு நினைத்து கொண்டிருந்திருப்பார், இந்த சொப்பனம் நாம் இருக்கிற கானான் தேசத்தில் தான் நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? ஒருவேளை இந்த சகோதரருக்கு எல்லாருக்கும் நான் பெரியவனாகி விடுவேன் என்றெல்லாம் தான் நினைத்து கொண்டிருப்பார். யாக்கோபு கூட நான் இப்பொழுதுதானே லாபானிடம் 20 வருடம் கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதித்து கொண்டு இப்பொழுதுதான் கானான் தேசத்துக்கு வருகிறேன், மறுபடியும் எங்கே யோசிப்பை நம்மை தரிசனம் பண்ணுவாரோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் நினைவுகள் வேறாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாதபடி, கிரகிக்க பார்க்க முடியாதபடி அவருடைய வழிகள் இருந்தது. யோசேப்பு அங்கு தோத்தானுக்கு சகோதரனை தேட போடும்போது அவர்கள் கையால் எகிப்தில் ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். அங்கு சிறைச்சாலையில் கர்த்தருடைய வசனம் அவரை புடைவிட்டது. ஆனாலும் அந்த பஞ்சகாலத்துக்கு முன்பாக பார்வோனின் 2 சொப்பனங்களை அவர் தெரிவித்ததன் மூலம், இந்த பார்வோன் மூலமே அவர் எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். எகிப்தியர் பொதுவாக எபிரேயர்களை விரும்ப மாட்டார்கள், அருவருப்பாக என்பார்கள். அவர் கூட உட்கார்ந்து கூட சாப்பிட மாட்டார்கள். மேலும் யோசேப்பு எபிரேய அடிமையாக இருந்தவனும் எகிப்தியால் அருவருக்கப்பட்டவர்களும் ஒரு பார்வோனுக்கு அடுத்ததாக நிகரான ஒரு சிங்காசனத்தில் அமர்வது என்பது அது நடக்கக்கூடாத காரியம். ஏனென்றால் அந்த காலத்தில் எகிப்து ஒரு உச்சக்கட்ட நாகரிகத்தில் இருந்தது. வழிவழியாக தலைமுறையாக பரம்பரையாக நூற்றாண்டு காலமாக அவர்கள் நாகரிகத்தின் உச்சக்கலத்திலிருந்து வளர்ந்து ஓடியவர்கள். அவர்கள்தான் அவர்களை ஆண்டு கொண்டே இருந்தார்கள். மற்றொரு பிரஜை என்பது ஆள்வது என்பது அவர்கள் கனவிலுமே நினைக்காத ஒன்று. ஆனால் ஆண்டவருடைய வழிகளை பாருங்கள். அவர் இந்த எபிரேய அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை, ஒரு எபிரேய குலத்தாரை அந்த எகிப்து தேசத்துக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக அதிபதியாக்கினார். இதுதான் கர்த்தருடைய வழிகள். நம்முடைய வழிகளை காட்டிலும் உயர்ந்தது. அது எவ்வாறு என்றால், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே அவருடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது.
பிரியமானவர்கள், நாம் கர்த்தருடைய செய்திக்கும் செயல்பாடுகளுக்கும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் விட்டுவிட்டால் நிச்சயமாகவே நம் வாழ்க்கை தரம் மிகவும் உயர்ந்ததாக யோசிப்பை போல் காணப்படும். மேலும் கர்த்தருடைய வழிகள் எப்படி என்றால், கர்த்தருடைய நினைவுகள் என்றால் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். சங்கீதம் 33:11, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை, இன்னும் அதிகமாக போனால் ஒரு 3ஆம் தலைமுறையை ஒருவேளை ஒரு சிலர் காண்பார்கள். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அபிப்பிராயம். இங்கு யோசேப்பின் வாழ்க்கையில் அவ்வாறு தான் நடந்தது. அவர் எப்பிராயீமின் 3ஆம் தலைமுறையும் கண்டார். அந்த எகிப்து தேசத்தில் பஞ்சகாலம் முடிந்தவுடன் அவருடைய அதிபதித்துவம், அவருடைய தலைமைத்துவம் நிறைவு பெறவே இல்லை. அங்கேயே இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் செழிக்க செய்து யோசேப்பை சிங்காசனத்தில் விட்டு அகற்றாமல் அந்த எப்பிராயீமின் 3ஆம் தலைமுறையும் காணும் மட்டமாக அவர் தேவனுடைய நினைவுகள் இருந்தது. பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நாம் ஏதோ சொத்து சேர்த்து நம்முடைய தலைமுறைக்காக நாம் நினைப்பதெல்லாம் நம்முடைய வழிமுறைகள் அதிகமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அது எப்படி முடியுமோ என்று அது தெரியாது. ஆனால் அந்த காரியத்தை தேவனுடைய கருத்தில் விடும் பொழுது அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆகையால் நம்முடைய எல்லா காரியத்தையும் யோசிப்பின் காரியத்தை போல நடத்தினவர் நம்மையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக, தேவனுடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள் தான். தேவன் நாம் நினைப்பது போல் தேவன் நினைக்கும் நமக்கு மேல் வைத்திருக்கும் நினைவுகள் ஏதோ நம்மை அழிவுக்கு நேராக நடத்திவிடுமோ, நாம் எவ்வளவு குற்றம் செய்திருக்கிறோமே, நமக்கு வருகிற கஷ்டமெல்லாம் நம்முடைய துன்பம் எல்லாம் நமக்கு பாவத்தினால் தானே. ஆகையால் எங்கே தேவனுடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டுவிட்டால் நாம் அழித்து விடப்படுவோமோ என்று அநேகர் கலங்கி தவிப்பார்கள். காரணம், அவர்கள் தேவனை பற்றி அதிகமாக அறியாதுதான். ஆனால் எரேமியா 29:11 பார்க்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, இங்கு எரேமியா தீர்க்கதரிசி எப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்கிறார் என்றால், இந்த இஸ்ரவேல் யூதா எல்லாம் கண்டிப்பாக சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டது. அவர்களுக்கு இப்பொழுது யூத தேசமும் இல்லை, இஸ்ரவேல் தேசமும் கிடையாது. மற்ற தேசங்களில், பபிலோனியா தேசங்களில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நிலைமை, எங்கே மறுபடியும் நாம் கூட்டி சேர்க்கப்படுவோமோ, நமக்கென்று நம்முடைய ஒரு ராஜ்யம் வருமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள். அதுதான் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம், நீங்கள் எதிர்பார்த்துக்கும் முடிவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஏனென்றால் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாதி தேவனின் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடுக்க மறுக்காமல் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஆகையால் அவர்கள் என்ன எதிர்பார்த்திருந்தாலும் அது தீமையாக தான் முடிந்தது. இப்பொழுது சிதறடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஆறுதலாக, உங்கள் நினைவுகளை நான் அறிவேன், அந்த நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானதுதான், அது கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. ஐயா, நாம் நினைத்து கொண்டிருப்பது போல் தேவன் ஏதோ நமக்கு சங்கடம் வைத்து விடுவாரோ, துன்பத்தை தந்து விடுவாரோ என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய சங்கடங்களும் துன்பங்களும் அநேகத்தரம் நம்முடைய பாவங்களில் நாமே உருவாக்கி கொள்வதுதான். ஆனால் கர்த்தரிடம் நினைவுகளை கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இங்கு நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் ஒரு பொல்லாத நினைவுகளாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய நினைவுகளோ மிகவும் பெரியவைகள். எப்படி பெரியவைகள் என்று நாம் ஒரு காரியத்தை நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இங்கு மத்தேயு 9:2-8 வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பட்டணமாகிய நாசரேத்து ஊருக்கு வருகிறார். அப்பொழுது திமிர்வாதக்காரனை கூட்டிக் கொண்டு சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த சுமந்து கொண்டு வந்த மக்களின் விசுவாசத்தை பார்த்து தேவன் சொன்னது, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த வேதபாரர்கள் எல்லாம், இவன் தேவ தூஷணம்
சொல்லுவது எப்படி? பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் ஒருவர் தானே உண்டு, இவர் என்ன பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து இவ்வாறு தேவன் சொல்லுகிறார். மத்தேயு 9:3, அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறது என்ற தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். மத்தேயு 9:4, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடம் என்று சொல்லுவதோ எது எழுது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். பிரியமானவர்களே, இங்கு தேவனுடைய நினைவுகள் பெரிதான நினைவுகள் இருந்ததால் தான் அந்த வியாதிக்கு காரணமான பாவத்தை கடிந்து கொள்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். என்றால் அநேக தரம் நமக்கு வரும் வியாதியின் அகோரம் எல்லாம் நாம் செய்கிற பாவங்களின் நிமித்தம்தான். அக்கிரமங்களினாலும் வாதிகளினாலும் நோய் கொண்டு ஒடுங்கியிருந்த நம்மளை நம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கினார் என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையை அனுப்பி சொஸ்தமாக்குகிறார். அதுதான் தேவனுடைய நினைவுகள். அதுதான் தேவனுடைய நினைவுகள், சமாதானத்துக்கான நினைவுகள், நிரந்தர நினைவுகள், நித்தியமாக சுகமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த திமிர்வாதக்காரனை நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று முதலாவது சொல்லியிருந்தால் உடனே எடுத்துக்கொண்டு போயிருப்பான். பிற்பாடு அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதுனால் அது மறுபடியும் கூட அவன் படுக்கையில் விழுந்திருப்பான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதபாரகரின் துர் நினைவுகளை அழிக்கும் வண்ணமாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அந்த மூல காரணமாகிய வியாதிக்கு மூல காரணமாகிய அதை பாவத்தை கடிந்து கொண்டு அதை மன்னித்து அவனை சொஸ்தமாக்கி அனுப்புகிறார். பிரியமானவர்கள், இதுதான் நம்முடைய தேவனுடைய நினைவுகள். எப்பொழுதும் சமாதானத்துக்கானவைகள் தான். அது நமக்கு எந்த விதத்திலும் தீங்கு நினைவிக்காது. ஒருவேளை மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததான். ஒருவர் நம்ம சொஸ்தமாக நடந்தால் பொறாமைப்படுவார்கள், படுக்கையில் கிடந்தால் நல்ல சந்தோஷப்படுவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிமேல் அவன் படுக்கையில் விழவே கூடாது என்று உணரும் வண்ணமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களும் தேவனுடைய சந்நிதியில் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா என்று நாம் ஆராய கடுவோம். அதுதான் தேவனுடைய நினைவுகள். நாம் அவர் பேரில் உன் பேர் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள் என்றால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் சொஸ்தமாக்கப்பட வேண்டும். ஆகியால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு நிச்சயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே நாம் சொஸ்தமானமாக சுகதேவியாக சுகசரீரத்தோடு நாம் நெடுநாள் வாழலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் தேவனுடைய வழிகள், கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவர்கள். அவருடைய வழிகள் எப்படி என்றால், செங்கடலில் அவர் வழியை உண்டாக்கினவர். கடலுக்குள் ஏதாவது ஒரு வழியை உண்டாக்க முடியுமா? இப்பொழுது வேண்டால் நவீன யுகத்தில் அதிகமான நவீனம் பெருகினபடியினால் கடலுக்குள்ளாகவும் வழிகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2000, 3000, 4000 வருடங்களுக்கு முன்பதாக கடலுக்குள் கப்பல் செல்லுவதே அது ஒரு அரிதான காரியம். ஒரு சில நாடுகள் மட்டும்தான் கப்பல்களை விட்டு விட்டார்கள். கப்பலே செய்யக்கூடாத ஒரு காலம். அந்த காலத்தில் கர்த்தருடைய வழிகள் எப்படி இருந்தது என்றால், செங்கடலில் வழிகளை உண்டாக்குகிற தேவனாக இருந்தார். அதைத்தான் சொல்கிறார் உபாகம் 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பிரியமானவர்கள், அவருடைய வழிகளெல்லாம் நியாயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் தேவன் பிதாவாகிய தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது நாம் யாரும் நமக்கு நியாயக்கேடு செய்யவே முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மனம் போன போக்கில் வாழ்வோர் வழியில் அதே கேடுண்டாக்கும் காரியங்கள் நடக்கும். எதிர்பாராத இடத்துல ஒரு துன்பம் வரும். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாதவர்களிடத்திலிருந்து நமக்கு எதிர்ப்பு வரும். காரணம், நாம் மனம் போன வழக்கி போக்கி வாழ்வது. ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகள் எல்லாம் ஒரு நியாயம். அவர் நித்திய கண்மலை, நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பிரியமானவர்களே, இத்தனை குணாதிசயமான தேவாதி தேவனை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய வழிகளில் நடக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். எந்த தயக்கமும் காணப்படவே மாட்டோம். அதுதான் தேவனுடைய சித்தம்.
மேலும் ஆண்டவர் எவ்வாறு சொல்கிறார் என்றால், சங்கீதம் 81:13, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருவுக்கு விரோதமாக திருப்புவேன். பிரியமானவர்களே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் கூறுவதை பாருங்கள். என் ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் யாரையும் தன்னுடைய வழிகளில் நடப்பதற்கு அவர் பலவந்தப்படுத்த மாட்டார். அவருடைய வழிகளை நாமே தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் நமக்கு 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று அங்கலாய்க்கிற ஒரு தேவனை தான் நாம் பார்க்கிறோம். அப்படி நடந்தான் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி அவர்கள் என்னுடைய கரம் அவருடைய சத்துருவுக்கு விரோதமாக திருப்புவேன். நீங்கள் தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் தேவனுடைய வழியிலேயே தெரிந்து கொண்டிருந்தார். அவர் இளம் வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதும் உடனடியாக ராஜ்ய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்று அவர் அவசரப்படவே இல்லை. சவுல் ராஜாவுக்கு பிற்பாடு எப்பொழுது தேவன் என்னை அரியாசனத்தில் வைக்கிறாரோ அதுவரைக்கும் நான் தாழ்த்தி அவருடைய வழிகளில் நடப்பேன் என்று, அந்த வழி வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அது காடுமேடாக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் அவர் ஒழித்து கொண்டிருந்த இடமாக இருந்தாலும் அங்கேயே நடந்தார். அப்பொழுது தாவீது ராஜாவின் ஒரு அட்ரஸே இல்லாமல், ஒரு விளம்பரமே இல்லாமல், அவருடைய முகவரியே இல்லாமல் தான் எங்கோ ஒளிந்து கொண்டே இருந்தார். ஏனென்றால் கர்த்தருடைய வழிகள் அவருக்கு பிரியமானபடியினால் அந்த வழிதான் அது கரடுமுரடான வழியாக இருந்தாலும் நலமான வழி என்று தெரிந்து கொண்டார். பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள், தாவீது ராஜா அரியாசனத்தில் அமர்ந்த பின்பு அவருடைய எதிராளிகளை எல்லாம் கர்த்தர் வீழ்த்தி விட்டார். எத்தனை முறை சத்துருக்கள் பெலிஸ்தர் அவருக்கு விரோதமாக வந்தாலும், அமோனியர் விரோதமாக வந்தாலும், சொந்த மகனை விரோதமாக வந்தாலும், அவருடைய நாட்டு பிரஜையை விரோதமாக வந்தாலும் அவர்களால் தாவீது ராஜாவை எதிர்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வழியில் நடக்க அவர் பிரியமாக இருந்தபடியினால் அவருடைய எதிராளிகளை எல்லாம் தாழ்த்தி விட்டார். கர்த்தரே ஒரு இடத்தில் சொல்கிறார், தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரையும் நான் சங்கரித்து போடுவேன் என்று. பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய வழிகள். நாம் தேவனுடைய வழியில் இருக்கும் பொழுது எதிராளிகளை குறித்து நாம் அச்சப்பட வேண்டாம். அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், ஏனால் தேவனுடைய கரம் அவர்களை வீழ்த்திவிடும். அடுத்ததாக, நாம் எவ்வாறு தேவனுடைய வழிகள் நமக்கு அதிகமாக பெரிதாக இருக்கும், நினைவுகள் எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை தரம் தேவனுடைய வழிகளில் நினைவுகளில் நடந்தால் எப்படி நாம் பெரியதாக யோசேப்பை போல தாவீது ராஜாவை போல உயர்த்தப்படுவோம் என்றால் சில கண்டிஷன் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனின் வழிகளில் நடப்பதற்கு முன்பதாக, அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு கண்டிஷன்ஸ் உண்டு. அது என்னென்றால் ஏசாயா 55:1, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய வழிகளை தெரிந்து கொள்வதற்கு அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரிடம் வந்து சேர வேண்டும். ஐயா தான் சொல்கிறார், இது ரட்சிப்பின் அனுபவத்தை குறிப்பதற்காக தான், பணமில்லாதவர்களே நீங்கள் இலவசமாக வந்து பணமும் வெளியும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பம். அவர் தான் மெய்யான திராட்சை செடி. அவரிடம் வரும் பொழுது மட்டும்தான் உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது தேவனிடம் சேர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் மிகவும் பெரிதானதாக நம் வாழ்க்கையில் செயல்படும். ஏனென்றால் என்னிடத்தில் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:37 சொல்லும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். பிரியமானவர்கள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதிக சத்தத்தோடு தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று கூப்பிடுகிறார். அந்த கூப்பிடும் சத்தத்தை கேட்டு நாம் அவரிடம் சேர வாஞ்சியாக இருக்கிறோமா? இல்லை, நான் இப்பொழுது வர வேண்டாம், என்னுடைய உலக ஆசையெல்லாம் உலக தாகத்தை எல்லாம் நான் தீர்த்து கொண்டு பிற்பாடு நான் ரட்சிப்பு நிச்சயத்தை பெறுவதற்காக, தாகத்தை தீர்ப்பதற்காக ஆண்டவரிடம் வருவேன் என்று சொன்னோம் என்றால் காலம் கடந்துவிடும்.
அது வரைக்கும் நாம் உயிரோடு இருப்போமா என்று நமக்கே தெரியாது. ஆகையால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு அழைக்கிறார். தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் வாருங்கள், பணமுமின்றி வெளியுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று கூறுகிறாராம். புஷ்டியான ஆகாரத்தை தேவன் தருவதற்கு அந்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பாலும் திராட்சரசமும் அப்பமும் மிகவும் விலையுறந்த காரியங்களாம். தண்ணீரும் அத்தியாவசிய தேவை. தேவனிடம் வரும் பொழுது நம்முடைய ஆத்துமத்தை செழிப்பாக்கும் உணவுகளை கொடுத்து ஆத்துமத்தை மட்டுமல்ல நம் வாழ்க்கையை செழிப்பாக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கண்ட நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். நம்ம அநேகம் தரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சேர்ந்து விடுவோம். நானும் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லுவோம். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? இல்லை என்றால் ஆதாமை போல அவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து விலகி எங்கேயோ ஒழித்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே எங்கே இருக்கிறார்? ஆதாம் சொன்ன பதில், நான் நிர்வாணியா இருப்பதால் சத்தத்தை கேட்டு பயந்து நான் ஒழித்து கொண்டேன். பிரியமானவர்களே, நாம் செவி கொடுக்க இஷ்டமில்லாதவர்களாக இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆத்துமா பிழைக்கும். அது கீழ்ப்பிடுதல். ஆண்டவரிடம் செவி கொடுக்கும் பொழுது கீழ்ப்பிடுதல். அவருடைய சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு நன்மை தான். ஏனென்றால் அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் வானங்களை பார்க்கலும் உன்னதமானது. நம்முடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அல்ல. ஆகையால் நாம் செவி கொடுக்க சேர்வதை சேருது. பலியை பார்க்கிலும் நாம் செவி கொடுக்க சேர்வதை நலம். நாம் சின்ன சாமுவேலை போல சொல்லும்படியேன் கேட்கிறேன் என்று தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக ஒரு சிறுபிள்ளையை போல நம்மை தாழ்த்த ஆண்டவர் கிருபை செய்வார்கள். அடுத்ததாக கூப்பிட வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் சும்மா வாழா இருக்கக்கூடாது. நான் தான் செவி கொடுக்கிறேனே, நான் என் கூப்பிடுவது என்று தேவனோடு பேசுவது, அவருடைய ஜெப தியானம், அவருடைய சத்தத்தை கேட்பது, அவருடைய வசனத்தை வாசிப்பது, கூப்பிடுவது என்பது அவரோடு உறவாடுவது. ஏசாயா 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்பது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். நாம் எப்பொழுது நமக்கு இளமையாக இருக்கும் பொழுது, தேவன் நம்மை உணர்த்தும் பொழுது உடனடியாக அவரை தேட வேண்டும். சகேயு வாழ்க்கையில் அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தேட வகை தேடினார், கண்டு கொண்டார், ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார். பத்திமே என்னும் குருடன் கூட தேவன் இயேசு கிறிஸ்து இந்த வழியாக செல்கிறார் என்று அதிக சத்தமாக, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இருங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். மற்றவர்கள் அதட்டினாலும் கவலைப்படவே இல்லை. பிரியமானவர்களை, நாம் தேவனை நோக்கி தேடும் பொழுது, கூப்பிடும் பொழுது மற்றவர்கள் நம்மை நினைத்து என்ன நினைப்பார்களோ என்ற ஒரு சங்கோஜமே இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் இதற்குள்ளாகவே இவ்வளவு பக்திமானாக மாறிவிட்டாய், ஒருவேளை புறமதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கெல்லாம் செல்லாதே என்றெல்லாம் கூட அதிக தவிர்ப்பார்கள். பத்திமையை கூட அநேகர் அதட்டினார்கள். சகைவியை கூட ஆண்டவர் என்ன பாவியான மனுஷன் முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்கிறாரே என்று ஒரு ஏளனமாக தான் சொன்னார்கள். பிரியமானவர்களை, இந்த தூஷணங்களுக்கும் பழி சொல்லுக்கும் நாம் அஞ்சாமல் ஆண்டவரை தேட வேண்டும், கூப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் வானங்களை பார்க்கலும் உயர்ந்ததா இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் வைக்கும். அடுத்ததாக பாவ மன்னிப்பு நிச்சயம். இந்த நாம் செவி கொடுக்க வேண்டும், தேவனிடம் சேர வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், மேலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த 4 காரியத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை நிச்சயம் கண்டிப்பாக பெற வேண்டும். ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனம் திரும்புவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டும். நாம் முதலாவது தாகமுள்ளவர் அவரிடத்தில் சேர வேண்டும், பிற்பாடு அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும், பிற்பாடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி தேட வேண்டும். சகோதரி போல் இந்த காரியங்கள் முடிந்த பொழுது நாம் நிச்சயமாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவோம். துன்மார்க்கன் தன் நினைவுகளையும் அக்கிரமக்கார் தன் வழியையும் விட்டு திரும்ப வேண்டும்.
சகேயு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடன் தேடியனுடன் அவர் வீட்டுக்கு வந்த பொழுது முதலாவது சொன்னது, நான் அநியாயமாக யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் திருப்பி தருகிறேன், என் வாஸ்தியை பாதியை ஏழைக்கு தருகிறேன் என்று. பிரியமானவர்கள், இதுதான் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்கார் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்தியிருக்கிறார். மன்னிப்பு நிச்சயித்த பெற்றவர்களாக தான் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என்று எப்பொழுது அறிய முடியும்? அவரிடம் நாம் உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது மட்டும்தான். வெறுமனே வாழா இருந்து விட்டால் தேவன் மன்னிக்க மாட்டார். நாம் அவரிடம், ஆண்டவரே இந்த காரியம் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி நீ மன்னியும் என்று கேட்கும் பொழுது மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்கு தயப்படுத்திருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை நிச்சயித்து பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிறீர்களா? அப்பொழுதுதான் உன்னுடைய வழிகள் என் வழிகள் அல்ல, வானங்களை பார்த்திலும் உன் நினைவுகளும் என் வழிகளும் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்னுடைய தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மிடத்தில் வந்து கிடைக்கும். அடுத்ததாக நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால், ஏசாயா 55:12, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொடிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மலமாக அது நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வரும் பொழுது, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவோம். நாம் செல்லுகிற இடமெல்லாம் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கும். நாம் பழகிற மக்களெல்லாம் நாம் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தருகிற மக்களாக தான் நாம் காணப்படுவோம். அவர்கள் நம்மிடம் வந்து அநேக கஷ்டங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் ஆறுதலாக அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி சமாதானத்தை தேடுகிற மக்களாக தான் காணப்படுவோம். எப்பொழுது நமக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை பிதாவாகிய தேவன் எடுத்து போடவே மாட்டார். அதுதான் மகிழ்ச்சியும் சமாதானமும் கொண்டு போகப்படும். மலைகளும் கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். இப்பொழுது முச்செடிக்கு பதிலாக தேவதாரு வெளிச்சம் ஒழிக்கும், காஞ்சொடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். கர்த்தருக்கு இப்பொழுது ஒரு செழிப்பு. இப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செழிப்பு நிச்சயத்தை கொண்டு வருகிறார். நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் செழிப்பான ஆசீர்வாதம் தான். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அளிக்கும், காஞ்சொடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். எப்படி நம் வாழ்க்கை முட்களாக இருந்ததோ, காஞ்சொரியாக இருந்ததோ, விரும்பப்படாதவர்களாக இருந்ததோ, யாரும் கடந்து வரக்கூடாதபடி முட்கள் நிறைந்ததாக இருந்ததோ, நாமும் நடக்கக்கூடாதபடி முட்கள் நிறைந்ததாக சோர்ந்து போகின்றனர். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்று வரும்பொழுது நமக்கு வாழ்க்கை செழிப்பாகும், மிகவும் செழிப்பாக இருக்கும். நாம் போகிற இடமெல்லாம் செழிப்பாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை அண்டுவார்கள். இவர்கள் நம்மோடு கூட இருந்தால் நல்ல ஆசீர்வாதம். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த போத்திபாரின் வீட்டில் இருந்த பொழுது போத்திபார் ஒரு பிரஜ மதஸ்தன் தான், கண்டு கொண்டான். இந்த யோசிப்பு வந்ததினால்தான் ஆண்டவர் என்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எதை குறித்தும் கவலைப்படவே இல்லை. பிரியமானவர்களை, உண்மையான கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை நினைத்துக் கொண்ட கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கும் பொழுது அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம். அதுதான் அர்த்தம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் ஒழிக்கும், காஞ்சொடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும்.